இந்த பட்டாசு பெட்டியோட ரேட்டை கரெக்டாக சொல்லிட்டுனா உனக்கு 500 ரூபா கொடுத்துறேன். 18,000 12 to 25,000 15,000 10K ஏன் 10Kன்ற இவ்வளோ இருக்கீங்க 10,000 15,000 இருக்குமா 12,000 to 14,000 தீபாவளி அப்போ பட்டாசு வெடிச்சு ஏதாவது சம்பவம் பண்ணிருக்கியா? அவுட்னு ஒரு இது இருக்கும்ல மேலே போய் வெடிக்குது அது எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி நான் எகிரிட்டேன். எரியுதுங்கன்ற எங்கப்பா எரியுது உங்க வீட்டில் தாங்க எரியுது அட பாய் அதை முன்னாடியே சொல்லலாம்டான். என்னடா மணி லைட்டாக கேப் இருக்கு. அந்த கேப் விழுந்ததுக்கு காரணமே அந்த பட்டாசு தான். ரொம்ப சீப்பா இருக்கு எல்லாமே இருக்குன்றீங்க. ஆன்லைன் ஆர்டர் சக்ஸஸ் பண்றாங்களா? சூப்பர்ண்ணே, இவ்வளோ கம்மியான விலையில இவ்வளோ பட்டாசு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த பட்டாசோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி ஃபுல்லாக பட்டாசு இருக்கு. இந்த பட்டாசு பெட்டியோட ரேட்டை கரெக்டாக சொல்லிட்டுனா உனக்கு 500 ரூபா கொடுத்துறேன். வெறும் 500 ரூபான்ற எவ்வளோ பட்டாசு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான பட்டாசு இருக்கு. சரி ஓப்பன் பண்ணுங்க என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். அப்பதான் நான் வேல்யூ சொல்ல முடியும். என்னன்னு ஷோ பண்ணி மட்டும் காமிங்க. செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணிடலாம். அந்த பட்டாசு இந்த அக்கா நல்லா இருக்குல்ல? நான் மாலை போட்டிருக்கேன் ப்ரோ. பின்ன அதை போய் குருன்னு பார்த்தேன். நான் அதை பார்க்கல எவ்வளோ இருக்கு. ஃபுல்லாகவே பட்டாசு தானே, உள்ள அந்த பேப்பர் வச்சு மறைக்கிறது அதெல்லாம் கிடையாது. இது பேர் வந்து தர்பார் ஃபேமிலி பேக். மொத்தம் 50 வகையான வெடி இருக்கும். எல்லாமே இருக்கு. அந்த பட்டாசு பெட்டியோட ரேட்டு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா கேஷ் ப்ரைஸ். 18,000 ஒரு போனோம் இருக்கலாம். கண்டிப்பா 15 மேல தான் இருக்கும். எல்லாமே இருக்கு. 12 to 25,000 குள்ள இருக்கும். 15,000 10,000 இன்னும் ஒரு 7,500 8,000 பொருள்லாம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு 8,500 ரூபா இருக்கும். பட்டாசு பெட்டியோட ரேட் வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ காஸ்ட்லியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ திங்க் 8,000 இருக்கும். என்ன ஒரு 15,000 இருக்குமா? ஏன்னா 15,000 சொல்றீங்க? ஏன்னா நிறைய இருக்கு. ஒரு 7லேருந்து 10K 12,000 to 14,000 7,000 அக்கா நீங்க கெஸ் பண்ணுங்க. 9,000 அந்த range. 7,089 10K ஏன் 10Kன்ற? இவ்வளோ இருக்கீங்க. இவ்வளோ வெடி வச்சு பசங்க நிறைய பேர் இருந்தாங்களா? ஒரு தீபாவளி ஒரு கார்த்திகை தீபம் அது மிஞ்சி போனால் ஒரு நியூ இயர் அவ்வளோதான். அப்படியே லைனாக 3 இது புரியும். நீங்க சொன்ன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. 500 ரூபா தர மாட்டேங்க. இந்த கரெக்டாக சொல்லி தான் கொடுத்துருப்பேன். தீபாவளி அப்போ பட்டாசு வெடிச்சு ஏதாவது சம்பவம் பண்ணிருக்கியா? அவுட்னு ஒரு இது இருக்கும்ல மேலே போய் வெடிக்குது அது எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி நான் எகிரிட்டேன். என் தம்பி அண்ணனுக்கு கை ஃபுல்லாக பற்றிக்கிச்சு. உனக்கு எதாவது ஆனது இல்லையா? நான் எஸ் ஆகிட்டாங்க இது ஓடிட்டேன். அந்த ஒரு சம்பவம் ஓகே. உனக்கு எதாவது ஆன மாதிரி சொல்ல. எனக்கு எதுவும் அவ்வளோ ப்ரோ. இந்த தீபாவளி கொஞ்சம் வேண்டிக்கும். எதுவும் ஆகக்கூடாது. தீபாவளி அப்போ பட்டாசு வெடிச்சு ஏதாவது சம்பவம் நடந்திருக்குங்களா? எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு வீட்டுல கூரை போட்டிருப்பாங்க. அந்த கூரைக்குள்ள நான் ராக்கெட்டை விட்டேன். ராக்கெட்டை விட்டுட்டு நானே போயிட்டு அவங்க சொல்றேன் எங்க எரியுதுங்கன்ற எங்கப்பா எரியுது உங்க வீட்டுல தாங்க எரியுது அட பாய் அதை முன்னாடியே சொல்லலாம்டான்ட்டு கத்திட்டு எல்லாம் ஓடி போய் சரி யாருன்னு கண்டுபிடிக்கல. இல்ல நான் தான் சொல்லிட்டேனே நான் தான் விட்டேன்ட்டு. பட்டாட்டி பட்டாசு நாட்டு வெடியது கையில் வச்சிருந்தாரு பாருங்க. ஊதுவத்தியோட அந்த புகை வந்து அணைஞ்சிட்டு விழும்போது அந்த ஹீட்டில் பார்த்தீங்கன்னு வெடிச்சிருச்சு கையில். தீபாவளி அப்போ வெடி வெடிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? ராக்கெட் வைக்கும் போது பக்கத்து வீட்டு கொட்டாயில எல்லாம் போய் விழுந்திருக்கு. தீபாவளி அப்போ வெடி வெடிக்கும் போது ஏதாவது சம்பவம் நடந்திருக்காங்க? நானும் என் பிரதரும் சேர்ந்து வெடிக்கும் போது கொளுத்தியாச்சும் நினைச்சிட்டு போவோம். கண்ணு முன்னாடி அடிச்சிருக்கு. ரோட்ல நிறைய குப்பையாக்கணும், மெஜாரிட்டி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும் வெடிச்சது அப்படின்னு நினைப்போம். எனக்கு ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, லட்சுமி வெடியில் அது பற்ற வச்சுட்டு இப்படி திரும்ப வெடிச்சு பிளாஸ்ட் ஆகி இங்கே மண்டையில் விழுந்துருச்சு. இந்த இடம் லைட்டாக கேப் விழுந்துச்சு. என்னடா மண்டையில் லைட்டாக கேப் இருக்கு. அந்த கேப் விழுந்ததுக்கு காரணமே அந்த பட்டாசு தான். ஒரு முடி வளரவே இல்லையாங்க. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எம்டிஆர், மற்ற இடத்துல செம்மையாக growth இருக்கு. அதுதான் ப்ராப்ளமே. ஆட்டம் பாம்பு வச்சோன்னா சட்டியை கவுத்துக்கிறது, மேலே பறக்கும், அப்படியே தெரிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கும். எங்க கல்யாண அன்னைக்கு கூட ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து 10,000 வாலா வந்து அந்த விரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒருத்தன் வந்து கையிலேயே வச்சுட்டு இருந்தான். கையில வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் கொளுத்தி விட்டான். கையிலேயே பாதி வெடிச்சிருச்சு. அதை எங்க தூக்கி போறதுன்னு தெரியாம சைட்ல தூக்கி போட்டான். அங்க ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டில நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு மேல விழுந்து அந்த பொண்ணு டைவ் அடிச்சு அந்தாண்ட ஓடி கல்யாண மண்டபம் வாசல்லே ஒரு கலையபுரம் ஆச்சு. தீபாவளி அப்போ பட்டாசு வெடிச்சு ஏதாவது சம்பவம் நடங்க ப்ரோ? நடந்திருக்கு ப்ரோ. கையில் வெடிக்கும். நான் வந்து சீன் காட்டுறேன்னு சொல்லிட்டு பட்டாசு வந்து வரவங்க போகிறவங்க எல்லாம் தூக்கி போடுவேன். மாரி படத்தில் வர மாதிரி. ஆமாம் ப்ரோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்கும் போது ஏதாவது சம்பவம் ஆயிருக்கா? ஐயோ பயங்கரமா ஆயிட்டா. என்ன சம்பவம் ஆச்சு? வேணாம் அதெல்லாம் சொன்னா நீ வீடியோல போட்டு விட்டா என்ன புடிச்சு போயிடுவாங்க தலைவா. வீட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்டாசு வச்சிருக்கும் போது சட்டி ஒன்று எடுத்துட்டு வந்தானுங்க. அது ஆட்டோ பாம்பை உள்ள வச்சு அடிச்ச ஒன்று நினைச்சு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வீட்டில் போய் கண்ணாடி உடச்சி அது பிரச்சனையாகி அதெல்லாம் சம்பவம் நிறைய நடந்திருக்கு. அப்புறம் ராக்கெட்டு கையில் விட்டு இது பண்ணுறது. ராக்கெட் கையில் பிடிச்ச போடுவாங்களா, அப்போ போடும்போது என்ன ஆயிடுச்சு, ஆண்டியோட தலையெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வந்திருக்கு. சேஃப்டியாக வெடிக்கணும். பட்டாசு வெடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கையில் எடுத்துருப்போம். கையிலே வெடிக்கும். பட்டாசு போடுறதுக்கு பதிலாக கையில் இருக்கிற ஊதுவத்தியை போட்டு கையிலே வெடிக்கும். தீபாவளி அப்போ பட்டாசு வெடிச்சு சம்பவம் ஏதாவது நடந்திருக்காங்க? எங்க வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் போட்டி நடக்கும். எவ்வளவு பட்டாசு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரம் அதுக்காகவே வந்து 20, 30ன்ற மட்டும் தனியா வாங்குவோம். மற்ற பட்டாசு வாங்குறமோ இல்லையோ சரம் வாங்கி எந்த வீட்டில் எவ்வளோ குப்பை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பண்ணோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்ரி இயர் வந்து எதிர் வீட்டை விட நாங்கள் நிறைய பட்டாசு குப்பை இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுல ஒரு ஆசை.
ஆக்சுவலி இந்த பட்டாசோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபா. இவ்வளோ பட்டாசு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது சூப்பர் தான். 6000க்கு இந்த பட்டாசுலாம் வருது. 6000க்கு வருது தான். ஒர்த்து தான் ப்ரோ. 8000 9000 இருக்கும்னு நினச்சேன். நானே கம்மியாக தான் சொல்கிறேன்னு நினச்சேன். பட் அதோட கம்மியாக தான் இருக்குது. 6000 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு வருதுங்களா? ஒர்த்து தான். நிறைய இருக்கு. சின்ன வெடியிலேருந்து பெரிய வெடி எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெடியும் இருக்கு. ஒர்த்து தான். 6000 ரூபாய்க்கு இந்த வெடிலாம் வருதுங்களா? எவ்வளோ பரவாயில்ல. நான் 8 10 இருக்கும்னு நினைச்சேன். 6000க்கு எவ்வளோ பரவாயில்ல. 6000 ரூபாய்க்கு இந்த பாக்ஸ் வருதுன்னு நினைக்கிறீங்களா? 6000க்கு ஒர்த்து தான். வெயிட்டாகவும் இருக்கு. இந்த பட்டாசு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஒர்த்து. தீபாவளிக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ஆர்டர் போடுவேன். அரௌண்ட் 10000 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குவோம். நீங்க இப்போ 10000 வாங்கியிருந்திருப்பீங்களா ஃபர்ஸ்ட்? அது இவ்வளோ இருக்குமா? கம்மியாக தான் வரும். இதுக்கு அதிகமாக தான் இருக்கு. போன வருஷம் வெறும் ஒரு பிஜ்லி பாக்கெட்டு ஒரு 100 வாலா ஒரு புஷ்வானோ சங்கு சக்கரம் சாப்பிட்டேன் வாங்கினேன். அதுக்கே எங்கேயோ போயிடுச்சு. 3000 4000 அதுக்கு மேலே ஆச்சு. எல்லாமே இருக்கு. வாங்கிடலாமே. போன வருஷம் தனித்தனியா வாங்கி அவ்வளோ காசு செலவு பண்ணோம். ரொம்ப சீப்பா இருக்கு. எல்லாமே இருக்குன்றீங்க. 6000 ரொம்ப கம்மி தான். பட்டாசு பெட்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்பார் ஃபேமிலி பேக். மொத்தம் 50 ஐட்டம் இருக்கும். சூப்பர்ண்ணே. இவ்வளோ கம்மியான விலையில இவ்வளோ பட்டாசு கொடுக்குறாங்க. இப்போ தர்பார் நீங்க சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ற. இந்த பட்டாசுலாம் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். ஆன்லைன் ஆர்டர் சக்ஸஸ் பண்றாங்களா? இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சிவகாசியில போய் நீங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வீட்டில் இருந்துகிட்டு விஜில் கிராக்கர்ஸ் வெப்சைட் இருக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாவே உங்க வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட வந்து 400க்கும் மேற்பட்ட ட்ரெண்டிங் வெரைட்டிஸான எல்லா வெடிங்களும் இருக்கு. நீங்க ஜஸ்ட் வாங்கி ஒரு முறை வெடிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லா தீபாவளியும் அவங்க தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நீங்க ஃபேக்டரி பிரைஸ்லயே வந்து பயங்கர குவாலிட்டியில ரீசனபிள் பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம். 24/7 வந்து கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. 80% ஆஃபர்லாம் போயிட்டு இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக வாங்கி பார்க்குறேன். ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னு போது அதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. பட்டாசுக்கு பேர் போன ஊரான சிவகாசியிலிருந்து விஜிலி கிராக்கர்ஸ் நம்மளுக்கு தர்பார் ஃபேமிலி பேக்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பட்டாசு பாக்ஸ் அனுப்பி வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் கிட்ட இந்த பட்டாசு பாக்ஸை காட்டி இந்த பட்டாசு பாக்ஸோட ப்ரைஸை கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களுக்கு 500 ரூபா கேஷ் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். பட் யாருமே வந்து கரெக்டாக கெஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த பட்டாசு பாக்ஸோட சைஸையும் இந்த உள்ளே இருக்கிற பட்டாசையும் வந்து பார்த்து கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபா இருக்கும், 15,000 ரூபா இருக்கும், 20-25,000 ரூபா அப்படின்ற மாதிரின்ட்டு ஏலம் போட்டுனே போயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பாக்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபா தான். 6000 ரூபாய்க்கு இந்த பட்டாசு பாக்ஸ் வருதுன்றது தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பட்டாஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கலெக்ஷன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குது. புது புது வகையான வெடிகள்லாம் வச்சுருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெடிலாம் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே வேறு லெவலாக இருக்குது. ஸோ நீங்களும் வர தீபாவளிக்கு விஜிலி கிராக்கர்ஸ் கிட்ட பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிவகாசி வரையும் போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். www.vigilicrackers.co இந்த வெப்சைட் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாகவும் உங்கள் ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஹோம் டெலிவரியே வந்து பண்ணுறாங்க. அதுவும் ஃபேக்டரி ப்ரைஸில். இப்போ 80% வரையும் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குங்க. அவங்க கிட்ட இந்த வெடி மட்டும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். அவங்க கிட்ட மெயின் பிக்சரான 400க்கும் மேற்பட்ட வெரைட்டியான நிறைய பட்டாசு இருக்கு. ஒரு முறை நீங்க வாங்கி வச்சு பாருங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு தீபாவளியும் கண்டிப்பா விஜிலி கிராக்கர்ஸை தான் வந்து தேடி போவீங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம பெஸ்ட் பிரைஸ்ல அங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. நீங்க தீபாவளிக்கு கொஞ்சம் முன்னாடியே பட்டாசை நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெலிவரியில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தீபாவளியை ஜாலியா ஃபேமிலியோட பட்டாசு வெடிச்சு செலிப்ரேஷன் பண்றதுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல விஜிலி கிராக்கர்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீடைல் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க.